மொழிப்போர் தியாகிகள் தினத்தையொட்டி தமிழகத்தில் பல்வேறு இடங்களில் அம்மா மக்கள் முன்னேற்றக் கழக நிர்வாகிகள், தொண்டர்கள் தியாகிகளின் திருவுருவப் படங்களுக்கு மலர் தூவி மரியாதை செலுத்தினர். தருமபுரியில் மொழிப்போர் தியாகிகள் வீர வணக்க நாளையொட்டி அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகம் சார்பில் மலர் தூவி அஞ்சலி செலுத்தப்பட்டது. தருமபுரி பெரியார் சிலை அருகே அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்த மொழிப்போர் தியாகிகளின் திருவுருவப் படங்களுக்கு மாவட்ட செயலாளர் திரு டி.கே. ராஜேந்திரன், எம்ஜிஆர் இளைஞரணி மாநில இணைச் செயலாளர் திரு அரூர் ஆர். முருகன், மாநில அம்மா பேரவை துணைத் தலைவர் பாலு உள்ளிட்ட நிர்வாகிகள் மலர் தூவி மரியாதை செலுத்தினர். சிவகங்கை மாவட்டம் காரைக்குடியில் மொழிப்போர் தியாகிகளுக்கு வீர வணக்கம் செலுத்தும் நிகழ்ச்சி நடைபெற்றது. மொழிப்போர் தியாகிகளின் திருவுருவப் படங்களுக்கு மாவட்ட செயலாளர் திரு தேர்போகி பாண்டி, மாநில சிறுபான்மை பிரிவு செயலாளர் துருக்கி திரு ரஃபிக் ராஜா, அமமுக மாணவரணி செயலாளர் திரு கார்த்திக் மெய்யப்பன் உள்ளிட்ட நிர்வாகிகள் மலர் தூவி மரியாதை செலுத்தினர். மொழிப்போர் தியாகிகள் வீர வணக்க நாளை முன்னிட்டு சென்னை சேப்பாக்கம், திருவல்லிக்கேணி தெற்கு அமமுக மாணவரணி சார்பில் மொழிப்போர் தியாகிகளுக்கு மரியாதை செலுத்தப்பட்டது. திருவல்லிக்கேணி பகுதியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் இளம்பெண்கள் பாசறை செயலாளர் திருமதி கிருஷ்ணா ராதாகிருஷ்ணன், மத்திய சென்னை கிழக்கு மாவட்ட செயலாளர் சேப்பாக்கம் திரு எல். ராஜேந்திரன் ஆகியோர் கலந்து கொண்டு மொழிப்போர் தியாகிகள் படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்தினர். இதனைத் தொடர்ந்து அன்னதானம் வழங்கப்பட்டது. சேப்பாக்கம் திருவல்லிக்கேணி தெற்கு பகுதி மாணவரணி செயலாளர் திரு பாலசுப்ரமணியம் உள்ளிட்ட நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். நாமக்கல் தெற்கு மாவட்ட அமமுக மாணவரணி சார்பில் மொழிப்போர் தியாகிகளுக்கு வீர வணக்கம் செலுத்தப்பட்டது. நாமக்கல் மணிக்கூண்டு அருகே அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்த மொழிப்போர் தியாகிகளின் திருவுருவப் படங்களுக்கு கழக துணைத் தலைவர் திரு எஸ். அன்பழகன், நாமக்கல் தெற்கு மாவட்ட மாணவரணி செயலாளர் திரு மனோகரன், தெற்கு மாவட்ட செயலாளர் திரு முத்துசரவணன், மாநில தகவல் தொழில்நுட்ப பிரிவு செயலாளர் மேகலா உள்ளிட்டோர் மலரஞ்சலி செலுத்தினர். இந்தி திணிப்பை எதிர்த்து போராடி உயிர்நீத்த மொழிப்போர் தியாகிகளின் நினைவு தினத்தையொட்டி கரூர் கிழக்கு மாவட்ட அமமுக சார்பில் நிர்வாகிகள் மலர் தூவி மரியாதை செலுத்தினர். கரூர் மாவட்டம் குளித்தலை பேருந்து நிலையத்தில் மலர்களால் அலங்கரிக்கப்பட்டிருந்த தியாகிகளின் திருவுருவப் படத்திற்கு கரூர் கிழக்கு மாவட்ட செயலாளர் திரு சேப்லாப்பட்டி மணிமாறன், மாவட்ட மாணவரணி செயலாளர் திரு அகிம் ஆகியோர் மலர் தூவி மரியாதை செலுத்தினர். கடலூர் மத்திய மாவட்டம் பண்ருட்டி நகர அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகம் சார்பில் மொழிப்போர் தியாகிகளுக்கு மாலை அணிவித்து மலர் தூவி வீர வணக்க நாள் உறுதிமொழி ஏற்கப்பட்டது. கடலூர் மத்திய மாவட்டம் பண்ருட்டி நகர அமமுக சார்பில் பண்ருட்டி நகர அலுவலகத்தில் உள்ள மொழிப்போர் தியாகிகளுக்கு மலர் மாலை அணிவித்து மலர் தூவி வீர வணக்க நாள் உறுதிமொழி ஏற்கப்பட்டது. கடலூர் மத்திய மாவட்ட செயலாளர் டாக்டர் ஏபிஆர் பக்தரட்சகன், பண்ருட்டி நகர செயலாளர் பூக்கடை பி. சக்திவேல் உள்ளிட்டோர் பங்கேற்றனர். திருவள்ளூர் மேற்கு மாவட்ட அமமுக மாணவரணி சார்பில் வீர வணக்கம் செலுத்தப்பட்டது. மொழிப்போர் தியாகிகளின் நினைவு தினத்தை முன்னிட்டு ரயில் நிலையம் அருகே தியாகிகளின் திருவுருவப் படங்களுக்கு மெழுகுவர்த்தி ஏந்தி மலர் தூவி வீர வணக்கம் செலுத்தப்பட்டது. திருவள்ளூர் மேற்கு மாவட்ட செயலாளர் திரு டி.ஏ. ஏழுமலை உள்ளிட்ட நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். தேனி தெற்கு மாவட்ட அமமுக சார்பில் மொழிப்போர் தியாகிகளின் வீர வணக்க நாளை முன்னிட்டு திருவுருவப் படத்திற்கு மலர் தூவி நிர்வாகிகள் மரியாதை செலுத்தினர். தேனி தெற்கு மாவட்ட செயலாளர் திரு முத்துசாமி, மாநில அம்மா பேரவை துணைத் தலைவர் திரு ஸ்டார் ரஃபீக், மாணவர் அணி, மகளிர் அணி உள்ளிட்ட சார்பு அணி நிர்வாகிகள், தொண்டர்கள் ஆகியோர் பங்கேற்றனர். மொழிப்போர் தியாகிகளின் நினைவு தினத்தை முன்னிட்டு தூத்துக்குடியில் மொழிப்போர் தியாகிகளுக்கு அமமுகவினர் வீர வணக்கம் செலுத்தினர். மாநகர் மாவட்ட அமமுக மாணவரணி சார்பில் மாநகர் மாவட்ட மாணவரணி செயலாளர் திரு பிரபாகர் ரவி தலைமையில் மாநகர் மாவட்ட செயலாளர் வழக்கறிஞர் பிரைட்டர் உள்ளிட்ட நிர்வாகிகள் மரியாதை செலுத்தினர். திருவள்ளூர் மாவட்டம் பூந்தமல்லியில் மொழிப்போர் தியாகிகளின் திருவுருவப் படங்களுக்கு மலர் தூவி வீர வணக்கம் செலுத்தப்பட்டது. மண்டல பொறுப்பாளரும் கழக பொறியாளர் அணி செயலாளருமான திரு மா. கரிகாலன், திருவள்ளூர் மேற்கு மாவட்ட செயலாளர் திரு டி.ஏ. ஏழுமலை, பூந்தமல்லி நகர கழக செயலாளர் திரு ஏ.பி. ஜாகிர் அவாஸ் உள்ளிட்ட அமமுகவினர் இதில் கலந்து கொண்டனர்.
விருதுநகர் மேற்கு மாவட்ட அம்மா மக்கள் முன்னேற்றக் கழக மாணவரணி சார்பில் வீர வணக்க நாள் அனுசரிக்கப்பட்டது. ஸ்ரீவில்லிபுத்தூரில் உள்ள கட்சி அலுவலகத்தில் முடிப்போர் தியாகிகளின் திருவுருவப் படங்களுக்கு விருதுநகர் மேற்கு மாவட்ட செயலாளர் திரு கே காளிமுத்து தலைமையில் நிர்வாகிகள் மலர் தூவி மரியாதை செலுத்தினர். திண்டுக்கல் கிழக்கு மாவட்ட அமமுக சார்பில் முடிப்போர் தியாகிகளின் நினைவாக மலரஞ்சலி செலுத்தப்பட்டது. திண்டுக்கல் கிழக்கு மாவட்ட செயலாளர் திரு பி ராமுதேவர் தலைமையில் திண்டுக்கல் மாநகர் வடக்கு பகுதி செயலாளர் திரு ஓ.ஜே. பாண்டி, தெற்கு பகுதி செயலாளர் திரு ஜெகநாதன் உள்ளிட்ட நிர்வாகிகள், மகளிர் அணியினர் திரளாக கலந்து கொண்டனர். மயிலாடுதுறையில் தியாகி சாரங்கபாணி உள்ளிட்ட முடிப்போர் தியாகிகளுக்கு வீர வணக்கம் செலுத்தும் நிகழ்ச்சி நடைபெற்றது. அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகம் சார்பில் மயிலாடுதுறை சின்னக்கடை வீதியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் அலங்கரித்து வைக்கப்பட்ட முடிப்போர் தியாகிகளின் திருவுருவப் படத்திற்கு நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள் மாலை அணிவித்து மலர் தூவி மரியாதை செலுத்தினர். முடிப்போர் தின உறுதிமொழி ஏற்கப்பட்டது. மயிலாடுதுறை மாவட்ட செயலாளர் திரு பாரிவள்ளல் தலைமையில் வீர வணக்கம் செலுத்தப்பட்டது. கடலூர் கிழக்கு மாவட்ட அமமுக சார்பில் வீர வணக்க நாள் உறுதிமொழி ஏற்கப்பட்டது. குறிஞ்சிப்பாடியில் உள்ள நகர கட்சி அலுவலகத்தில் முடிப்போர் தியாகிகளுக்கு மலர் தூவி வீர வணக்க நாள் உறுதிமொழி ஏற்கப்பட்டது. கிழக்கு மாவட்ட செயலாளர் ஆடிட்டர் திரு என் சுந்தரமூர்த்தி தலைமையில் மாணவரணி துணை செயலாளர் திரு எஸ்.ஆர். சிவகுமார், குறிஞ்சிப்பாடி மேற்கு ஒன்றிய செயலாளர் திரு என் சேதுராமன் உள்ளிட்டோர் பங்கேற்றனர். திருவாரூர் மாவட்ட அம்மா மக்கள் முன்னேற்றக் கழக மாணவரணி சார்பில் திருவாரூரில் முடிப்போர் தியாகிகளுக்கு வீர வணக்கம் செலுத்தப்பட்டது. மாவட்ட மாணவரணி செயலாளர் திரு லெனின் தலைமையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் கொரோனா வழிகாட்டு நெறிமுறைகளின்படி நிர்வாகிகள் கலந்து கொண்டு தியாகிகளின் திருவுருவப் படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்தினர். இதைத் தொடர்ந்து 2 நிமிடம் மௌனம் அனுசரிக்கப்பட்டது. அமமுக திண்டுக்கல் தெற்கு மாவட்டத்திற்கு உட்பட்ட வத்தலகுண்டு பகுதியில் வீர வணக்கம் செலுத்தப்பட்டது. அம்மா தொழிற்சங்க பேரவை மாநில செயலாளரும் திண்டுக்கல் தெற்கு மாவட்ட செயலாளருமான திரு ஆர். செல்வபாண்டி தலைமையில் வத்தலகுண்டு காளியம்மன் கோவில் அருகே முடிப்போர் தியாகிகளின் திருவுருவப் படங்களுக்கு மலர் தூவி மரியாதை செலுத்தி நிர்வாகிகள் உறுதிமொழி ஏற்றுக்கொண்டனர். மாநில இலக்கிய அணி துணை செயலாளர் திரு பொன் அண்ணாதுரை உள்ளிட்டோர் இதில் பங்கேற்றனர். முடிப்போர் தியாகிகள் வீர வணக்க நாளை முன்னிட்டு சென்னையில் அமமுக சார்பில் தியாகிகளுக்கு வீர வணக்கம் செலுத்தப்பட்டது. மத்திய சென்னை கிழக்கு மாவட்ட மாணவரணி சார்பில் சென்னை 1000 விளக்கு ஆஜிஸ் முல்க் பகுதியில் இளம்பெண்கள் பாசறை செயலாளர் திருமதி கிருஷ்ணா ராதாகிருஷ்ணன், மாணவரணி செயலாளர் திரு பரணீஸ்வரன், மத்திய சென்னை கிழக்கு மாவட்ட செயலாளர் சேப்பாக்கம் திரு எல். ராஜேந்திரன், மத்திய சென்னை கிழக்கு மாவட்ட மாணவரணி செயலாளர் திரு தீபன் உள்ளிட்டோர் முடிப்போர் தியாகிகளின் திருவுருவப் படத்திற்கு மலர் தூவி மெழுகுவர்த்தி ஏந்தி மரியாதை செலுத்தினர். இதனைத் தொடர்ந்து அப்பகுதி மக்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. முடிப்போர் தியாகிகள் வீர வணக்க நாளை முன்னிட்டு சென்னை தேனாம்பேட்டையில் அமமுக சார்பில் மலர் தூவி மரியாதை செலுத்தப்பட்டது. 1000 விளக்கு பகுதி மாணவரணி செயலாளர் திரு கவியரசன், வட்ட செயலாளர்கள் திரு ஸ்ரீதர், திரு கோபி, மத்திய சென்னை கிழக்கு மாவட்ட செயலாளர் சேப்பாக்கம் திரு எல். ராஜேந்திரன், 1000 விளக்கு கிழக்கு பகுதி செயலாளர் திரு வேலன் அன்பு உள்ளிட்ட நிர்வாகிகள் கலந்து கொண்டு முடிப்போர் தியாகிகளின் புகைப்படத்திற்கு மலர் தூவி மெழுகுவர்த்தி ஏந்தி மரியாதை செலுத்தினர். வேலூரில் முடிப்போர் தியாகிகளுக்கு அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகம் சார்பில் வீர வணக்கம் செலுத்தப்பட்டது. வேலூர் அமமுக மாநகர் மாவட்ட மாணவரணி சார்பில் மாநகர் மாவட்ட செயலாளர் திரு ஏ.எஸ். ராஜா தலைமையில் மாவட்ட மாணவரணி செயலாளர் திரு கே.எம். இளஞ்செழியன், மாநில எம்ஜிஆர் மன்ற பொருளாளர் திரு எஸ். ராஜா உள்ளிட்ட நிர்வாகிகள் பழைய மாநகராட்சி பகுதியில் அலங்கரிக்கப்பட்ட முடிப்போர் தியாகிகளின் திருவுருவப் படத்திற்கு மலரஞ்சலி செலுத்தி வீர வணக்க நாள் முழக்கம் எழுப்பினர். அரியலூரில் அமமுக மாவட்ட மாணவரணி சார்பில் முடிப்போர் தியாகி சின்னசாமியின் திருவுருவ சிலைக்கு மாலை அணிவிக்கப்பட்டது. மாவட்ட செயலாளர் திரு துரை மணிவேல் தலைமையில் முடிப்போர் தியாகி சின்னசாமியின் சொந்த ஊரான கீழப்படுவூர் பேருந்து நிலையத்தில் அமைந்துள்ள திருவுருவ சிலைக்கு
மாலை அணிவித்தும் வீர வணக்கம் செலுத்தப்பட்டது. ராணிப்பேட்டை மாவட்டம் சோளிங்கரில் அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகம் சார்பில் முடிப்போர் தியாகிகளுக்கு வீர வணக்கம் செலுத்தப்பட்டது. ராணிப்பேட்டை மாவட்ட அமமுக மாணவரணி சார்பில் தமிழுக்காக உயிர் நீத்த முடிப்போர் தியாகிகளுக்கு வீர வணக்கம் செலுத்தும் வகையில் முடிப்போர் தியாகிகளின் திருவுருவப் படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்தப்பட்டது. அமைப்பு செயலாளர் திரு சி கோபால் தலைமையில் ராணிப்பேட்டை மாவட்ட செயலாளர் திரு பார்த்திபன் உள்ளிட்ட நிர்வாகிகள் பங்கேற்றனர். வீர வணக்க நாளை முன்னிட்டு மதுரை புறநகர் தெற்கு மாவட்ட அமமுக சார்பில் முடிப்போர் தியாகிகளின் திருவுருவப் படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்தப்பட்டது. அமமுக அமைப்பு செயலாளரும் மதுரை புறநகர் தெற்கு மாவட்ட செயலாளருமான திரு இ மகேந்திரன் தலைமையில் மாணவரணி மாவட்ட செயலாளர் திரு சக்திவேல் உள்ளிட்ட நிர்வாகிகள் பங்கேற்றனர்.